வணக்கம். இன்னைக்கு லெசன்ல நம்ம கெட்ங்கிற ஒரு வார்த்தைக்கு எத்தனை அர்த்தங்கள் இருக்குதுன்னு பார்க்க போறோம். See, get as a verb, not as a phrasal verb. Okay? Phrasal verbs அது ஒரு தனி கடல். வெறும் get as a verb வந்து எத்தனை விதமான அர்த்தங்கள். நம்ம வந்து 20 meanings இன்னைக்கு பார்க்க போறோம். நான் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால haveங்கிற ஒரு வேர்டுக்கு எத்தனை மீனிங்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு லெசன் பண்ணியிருந்தேன்ல. உங்களுக்கு நிறைய பேருக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் இதில் கொடுக்குறேன் இந்த டிஸ்கிரிப்ஷனில். ஏன்னா இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம அந்த ஒரு வார்த்தையும் அந்தந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி வேற வேற அர்த்தம் எடுக்குது அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சில நேரம் நம்மளுக்கு அந்த அர்த்தம் தெரிஞ்சு யூஸ் பண்ணிட்டு இருப்போம், சில நேரம் தெரியாமையே அந்த பழக்கத்திலேயே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இன்னைக்கு லெசன்ல அந்த மாதிரி உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச மீனிங்ஸும் இருக்கும், சில நேரம் உங்களுக்கு மீனிங் தெரியாம இருந்திருக்கும், ஆனா கரெக்டா அந்த சென்டென்சஸ்ல நீங்க கெட்டை யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, அதையும் பார்க்கலாம். இன்னும் சில அர்த்தங்கள் வந்து இன்னைக்கு தான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்கு தெரியுற மாதிரியும் இருக்கலாம். ஓகே, ஸோ ஒரு 20 மீனிங்ஸ் ஆஃப் கெட் பார்ப்போமா? ஒரு நோட் புக்கும் பென்னும் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க ஒவ்வொன்றையும் அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா திஸ் இஸ் கோயிங் டு பி அ லாங் வீடியோ ஐ திங்க். ஏன்னா நம்ம எல்லாமே ஞாபகம் இருக்குன்னு நினைப்போம், அப்புறம் சில நேரம் எல்லாம் மறந்து போயிடும், கொஞ்சம் நாள் கழிச்சு அப்படி மறந்துடும். நோட் புக்கில் நம்ம எழுதி வச்சுக்கிட்டோம்னா திடீர்னு ஒரு குயிக் ரெஃபரன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ரைட், லெட் அஸ் பிகின். So the lesson is about the verb get. ஸோ நம்ம பொதுவாக நம்ம கெட் எப்படி யூஸ் பண்ணுவோம் பாருங்க. கெட் மீ சம் வாட்டர் ப்ளீஸ், கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க. Where did you get your shirt? Get well soon. இந்த மாதிரி வேற வேற சென்டென்சஸ் நம்ம நல்லாவே யூஸ்வலா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற சென்டென்சஸ் தான் இது. ஆனா அந்த ஒரு சென்டென்ஸ்லயும் அந்த கெட்டோடைய மீனிங் என்னன்னு பாருங்க. கெட் மீ சம் வாட்டர், அதுல என்ன அர்த்தம் கெட்டுக்கு? வேர் டிட் யூ கெட் யுவர் ஷர்ட்னு கேட்கும்போது அந்த கெட்டுக்கு என்ன அர்த்தம்? ஐ காட் யுவர் மெயில் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லும் போது அந்த காட். இந்த நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் எழுதும் போது வெறும் கெட் தான் எழுதுவோம்னு இல்லை, கெட் எழுதுவோம், சில நேரம் past tense got எழுதுவோம், sometimes present continuously is getting எழுதலாம். So whatever the form is, we are going to look at only the meaning of the word, right? ஏன்னா நான் அந்த have lessonல பார்த்தேன், சில பேர் அந்த வீடியோவோட காமெண்ட்ஸ்ல நீங்க போட்டிருந்தீங்க, இந்த மாதிரி have சொல்லாம நீங்க வந்து had சொல்லியிருக்கீங்க, past tenseல சில நேரம் ing போட்டிருக்கீங்க. So it's not that, okay? இந்த have lesson particularly அது என்னன்னா ing யூஸ் பண்ற கான்டெக்ஸ்ட் என்ன, ing யூஸ் பண்ணாத கான்டெக்ஸ்ட் என்னன்னு அந்த மாதிரி பிரிச்சு பார்த்தோம். இன்னைக்கு லெசன்ல அப்படி இல்லை. ஓகே, ஸோ கெட்டோடைய ஜென்ரலா அந்த 20 மீனிங்ஸ் என்னன்னு நம்ம பார்க்க போறோம். ஓகே, the first meaning is to receive. Receive or obtain something, ஒரு பெறுவது. ஓகே, receive or obtain something. ஸோ இந்த மீனிங் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதை நம்ம நல்லா யூஸ் பண்ணிட்டு இருப்போம். Children get many gifts on their birthdays. ஸோ இந்த சென்டென்ஸ்ல என்ன அர்த்தம்? குழந்தைகள் அவங்களுடைய பர்த்டே அன்னைக்கு நிறைய கிஃப்ட்ஸ், நிறைய அன்பளிப்புகள் பெறுகின்றனர். அந்த பெறுவ மீனிங் தான் இது. ஓகே, I got your mail yesterday ன்னு சொன்னேன்ல, அதுவும் இதே தான். I received your mail yesterday. அந்த மாதிரி ஒரு receive. Okay, I got your mail. I received your mail. அப்புறம் இந்த obtain இருக்குல்ல, அது கூட நம்மளுக்கு see get a better look at this. Or if you stay, or if you look through this window, இந்த ஜன்னல் வழியா நீங்க பாத்தீங்கன்னா you will get a better look of the mountains அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து ஒரு ஹோட்டல்ஸ்ல சில நேரம் ஒரு வியூ நல்லா இருக்கும், ஸோ அந்த மாதிரி you will get a better view அப்படின்னு சொல்லும் போது you will obtain, you see அங்க வந்து ஒரு received வராது, you will obtain a better view. If you look through this window, you will get a better view.
or you will get a good view. வேற இடத்துல இருந்து பார்க்கறத விட இங்க நல்லா இருக்குன்னா பெட்டர் சொல்லுவோம். You get a clear picture, அதெல்லாம் நம்ம சொல்லுவோம். பிக்சர் அந்த மைண்ட்ல இருக்கிற அந்த பிக்சர் கூட நம்ம சொல்லுவோம். ரைட். ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் மீனிங். அடுத்தது என்னன்னா, you receive something by selling something. எதையாவது ஒரு விஷயத்தை நம்ம விற்று அதில் நம்மளுக்கு காசு கிடைக்குதுன்னு வைங்களேன். அது வந்து அந்த விற்கிற வேர்டு, அந்த செல்லுங்கிற வேர்டுமே அதில் இல்லாமல், மணிங்கிற வேர்டுமே இல்லாமல் நம்ம அந்த தான் மீன் பண்ணுவோம். அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். அதர்வைஸ் இட்ஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங். இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா, ஹவு மச் மணி டிட் யூ ஏர்ன், அந்த மாதிரிலாம் கேட்டோம்னா ரொம்ப கிளியராகவே இருக்குன்னு அர்த்தம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வேர்ட்ஸ் இல்லாமையே அதுதான் அர்த்தம். See, you receive money by selling something. Receive or obtain. Okay, உங்களுக்கு கிடைக்குது மணி. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல மணி கிடையாது. You see, the different things நம்ம பார்த்தோம். இங்க வந்து வெறும் மணிக்கே நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அது எப்ப ஒரு விஷயத்தை நம்ம வித்து கிடைக்கிறது. இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ நல்லா புரியும் இந்த மீனிங். ஓகே, how much did you get for the mangoes? See, சில நேரம் அவங்க தோப்புல எல்லாம் இந்த மாமரம் இருக்கும், இந்த மாம்பழத்தை கொண்டு போய் விற்கிறதுக்கு போவாங்க. அப்போ நம்ம கேட்போம் பாருங்க, தமிழ்லேயே அந்த மாதிரி கேட்போம், உங்களுக்கு இந்த மாம்பழத்துக்கு எவ்வளவு கிடைச்சிச்சுன்னு கேட்போம். அங்கே நம்ம வந்து வித்தீங்கன்னு நம்ம சொல்லலை, காசுங்கிற வார்த்தையே இல்லை, பணம்ங்கிற வார்த்தையே இல்லை. இருந்தாலும் மாம்பழத்துக்கு எவ்வளோ கிடைச்சிச்சு. சில நேரம் இந்த முருங்கை மரத்தில் இருக்கிற முருங்கைக்காயெல்லாம் எடுத்து விற்கிறதுக்கு கடையில் அப்படி கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த முருங்கைக்காய்க்கு எவ்வளோ கிடைச்சிச்சு அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா எவ்வளோ காசு கிடைச்சிச்சுன்னு தான் அர்த்தம். அதே மாதிரி இங்கிலீஷ்லாம் இருக்கு பாருங்க, அது ஒரு நல்ல விஷயம். யூ கேன் ஈஸிலி ரிலேட். ஹவு மச் டிட் யூ கெட் ஃபார் த மேங்கோஸ்? ஸோ இதே தான் இந்த ஒரு பெரிய விஷயங்களை விற்றாலும், வீடோ காரோ அந்த மாதிரி விற்றீங்கன்னா கூட எவ்வளோ கிடைச்சிச்சு. See, I did not get much. For the car. You see, when you sell a car, அதுக்கு ரொம்ப கிடைக்கல காசு, ரொம்ப நல்ல ஒரு வேலைக்கு போகல அப்படின்னாலும் நம்ம இந்த மாதிரி சொன்னாலே இங்க வந்து இந்த மணி கான்டெக்ஸ்ட் தான் அர்த்தம். I did not get much for the carனாலே you did not get much money when you sold the car. That's what it means. Okay, so நம்ம third meaning பார்க்கலாமா? third என்னன்னா ஒரு இடத்துல இருந்து போய் கொண்டு வர்றது. நம்ம இன்னொரு லெசன்ல நான் வந்து இந்த பிரிங்குக்கும் ஃபெட்சுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நான் சொல்லியிருப்பேன். ஃபெட்ச்னா நீங்க இருக்கிற இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போய் அங்க இருக்கிற ஒரு பொருளை கொண்டு வர்றது. அதே மாதிரி அர்த்தம் தான் இது. See, you bring or fetch something. something மட்டும் இல்லை, சில நேரம் நம்ம பர்சன்ஸ் போய் கூட்டிட்டு வந்தா கூட நம்ம சொல்லலாம். something or somebody கூட நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அதான் நம்ம முதல்ல சொன்னே, get some water please. You see, நம்ம ஒரு இடத்துல இருக்கோம், பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட நம்ம சொல்றோம் போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்கன்னு. அப்ப இங்க இருந்து அவங்க போய் கொண்டு வரணும் தான். ஓகே, இன்னொரு நல்ல எக்ஸாம்பிள், நம்ம அந்த பேரண்ட்ஸ் போய் சில்ட்ரனை போய் ஸ்கூல்ல இருந்து ஈவினிங் கூட்டிட்டு வரோம்ல, அதுக்கெல்லாம் வந்து கெட் சொல்லலாம். Do your children take the school bus? அப்படின்னு கேட்டா நம்ம வந்து yes, they take the school bus in the morning, but I get them home in the evening. காலையில் அவங்க ஸ்கூல் பஸ்ல போயிடுவாங்க, ஈவினிங் வந்து நான் போய் அவங்கள கூட்டிட்டு வருவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா I get them home. See, I get the children home from school, which means you go to the school and bring them back home. Okay, அப்புறம் நம்ம ஒரு இடத்துல போய் வேற யாரையாவது கூட்டிட்டு வர்றது. இப்ப பாருங்க, இப்ப நம்ம ஏர்போர்ட்ல போய் இல்லை ரயில்வே ஸ்டேஷன்ல போய் நம்ம யாரையாவது கூட்டிட்டு வருவோம் நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா அவங்களுக்கு வந்து வழி தெரியாது, இல்ல நம்மளே ஒரு ஹெல்ப் பண்றோம்னு சொல்லி நம்ம அந்த மாதிரி போய் கூட்டிட்டு வருவோம்ல. அப்ப நம்ம அந்த மாதிரி சொல்லலாம், my uncle is arriving tonight, I will get him at the airport, or I will get him at the
railway station, which means you go to the airport or you go to the railway station and collect the person, okay? You bring him home. அதான் அர்த்தம். Right? I think that's enough. அது நல்லாவே புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எழுத வேண்டாம் அந்த எக்ஸாம்பிள். Okay? So, fourth meaning என்னன்னா, receive something as punishment. இது கொஞ்சம் நம்ம அவ்வளோ ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ணுறது இல்லை, இருந்தாலும் அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அங்கே வெறும் கெட் தான் இருக்கும். receive something as punishment. ஒரு தண்டனையா நம்மளுக்கு எது கிடைக்குது அப்படின்னா அதை வெறும் கெட்ங்கிற வேர்டை வச்சு அது மாதிரி சொல்லலாம். they got 5 years for the robbery. see அவங்க பண்ணின அந்த கொள்ளை, அதுக்கு அவங்களுக்கு 5 வருஷம் தண்டனை கிடைச்சு, சிறை தண்டனை. they got 5 years as imprisonment. they were sentenced to 5 years imprisonment. அதான் இது. you receive something as punishment. okay. so next என்னன்னா, receive broadcasts. நமக்கு அந்த broadcast, இந்த டிவியில் அந்த சேனல் அதெல்லாம் வருது இல்லை, அதுக்கும் நம்ம கெட் சொல்லலாம். do you get this channel on TV? so அது வந்து receive broadcasts or telecast. oh, I don't get this channel on TV அப்படின்னு சொல்லலாம். which means இந்த broadcast உங்களுக்கு கிடைக்குதா, இந்த telecast கிடைக்குதா. also we get notifications on YouTube. you see, that's a broadcast. by the way, I hope you get notifications on YouTube whenever I upload a video, right? I hope so. so அதை நீங்கள் enable பண்ணலைன்னா அதை நீங்கள் enable பண்ணணும். okay. sometimes some people do not know how to do it. அதனால அவங்களுக்கு தெரியாது, நம்ம நியூ வீடியோ அப்லோட் பண்ணுறப்ப தெரியாது நோட்டிஃபிகேஷன்ஸ் வரலைன்னா. okay. so that is the first meaning. number 6 ரொம்ப காமன், எல்லாரும் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது தான் buy. ஒரு கடைக்கு போய் நம்ம காசு கொடுத்து சாமான் வாங்குறோம்ல, அது வந்து ஒரு கெட் நம்ம சொல்லலாம். நல்லா buy something. where did you get the shirt? you see the same example. it's very easy to understand. அப்போ நம்மளுக்கு இந்த சட்டை எங்கே கிடைச்சிச்சுன்னு அந்த அர்த்தம் இல்லை, இது எங்கே வாங்கினீங்கிற அர்த்தம் தான் அது. where did you get that shirt? we get things at the nearest store. நாங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற கடையில் தான் சாமான் வாங்குவோம். means you go and buy, right? not bring something from somewhere. we get things at the nearest shop, which means we buy things. so where did you buy that shirt? we buy things at the nearest shop. so இந்த கெட்டெல்லாம் நம்ம எடுத்துட்டு buy போட்டோம்னா it makes sense. so அதுதான் என்னுடைய அர்த்தம். number 7, ஒரு விஷயம் நம்ம அச்சீவ் பண்றது, இல்லை ஒரு மார்க்ஸ் வாங்குறது, ஒரு எக்ஸாமில் மார்க்ஸ் வாங்குறது, ஒரு கிரேட் வாங்குறது, அதுக்கெல்லாம் கூட நம்ம கெட் சொல்லுவோம். how much marks did you get நம்ம கேட்போம்ல. ஓகே, அது ஒரு நல்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான். achieve something. ஓகே, அதில் எஸ்பெஷலி marks or grade in an exam. he always gets an A+ in English. okay, that's good to get an A+ in English. நிறைய நம்ம ரெகுலராக நம்ம நிறைய படிச்சுட்டே இருந்தோம்னா it's easy and it's possible to get an A+ in English. okay, then yeah, how much? get good grades நம்ம சொல்லுவோமே. see, get good grades.
right? So இதுதான் இந்த context. Number 8, நம்ம have வீடியோல அந்த have ஒரு மீனிங் பார்த்தோமே, அதே மாதிரி இங்க illness சொல்றதுக்கும் நம்ம வந்து get சொல்றோம். illness எப்படின்னா when you become infected with something, when you suffer from a pain, அப்போ வந்து நம்ம இந்த get யூஸ் பண்ணலாம். You see, you become infected, suffer from a pain. இந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம். எக்ஸாம்பிள் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுட்டோம்னா அந்த மீனிங் நம்மளுக்கு நல்லா புரிஞ்சிடும். ஒவ்வொரு தடவையும் நம்ம எக்ஸாம்பிளை ரெக்கலெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த மீனிங்கும் சேர்த்து நல்லா ஞாபகம் வரும். We got the coronavirus last year. Okay, 3 people at our home. We got the coronavirus, which means we got the coronavirus na enna artham? We became infected with the virus. Okay, and suffer from a pain, adu or headache or a toothache, and mari pain. How often do you get this headache? Which means how often do you suffer from this headache? So சில பேருக்கு அந்த மாதிரி அடிக்கடி ஒரு headache வரும், வந்து get யூஸ் பண்ணலாம், right? Become infected and then you suffer. இந்த ரெண்டுமே இந்த illness அதோட சம்பந்தப்பட்ட meanings. Okay, then number 9, contact somebody on the phone. அதுக்காகவே ஒரு லெவல் இருக்கு, அது ஒரு மீனிங். See, contact somebody. See, SB na somebody, or let me write the full form. Dictionary language la பாத்துக்கிட்டீங்களா? SB STH தான் இருக்கும். SB na somebody, STH na something. To be connected with someone on the phone. I called you many times, but I could not get you. I could not contact you. I called you many times. And that's what happens when I make an announcement on YouTube about the English classes. So many people call me, but then sometimes, or most of the times, they are not able to get me. Then they leave a message on WhatsApp. Then we get connected. I called you many times, but I couldn't get you. Okay. So இது ஒரே இந்த மீனிங்கே ஒரு தனியாவே ஒரு என்ட்ரியே இருக்கு. இந்த மாதிரி ஃபோன்ல ஒருத்தரோட கனெக்டடா இருக்கிறதுக்கு get நம்ம யூஸ் பண்றோம். Then you have number 10. இது வந்து கொஞ்சம் ரேர் தான், நமக்கு ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ற மீனிங் இல்ல. You reach a point where you feel or you know or you are something. Okay, so இதை நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், but with the help of an example it's easy. Okay, at the end of the course you will get to be somebody. You will get to be somebody na artham. You will be somebody na artham. Adhaan idu. You reach a point where you are something, where you feel something, where you know something. We got to realize it only later. அப்படினு நம்ம சொன்னோம்னா we realized it na artham. We got to realize it nu சொன்னோம்னாலே we realized it. Okay, right. Now the next meaning is make or persuade somebody to do something. ஒரு விஷயத்தை ஒருத்தரை பண்ண வைக்கிறது. I could not get him write the exam. I could not get him to write the exam. Okay, so அந்த மாதிரி you make or persuade. Persuade na enna? ஒருத்தரை ஒரு விஷயத்தை பண்ண வைக்கிறது.
You encourage someone to do something. I tried a lot, but I could not get him to write the exam, or I could not get him to attend the interview. சில நேரம் நம்ம எவ்வளவு பண்ணாலும் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் சில பேர் அதை பண்ண மாட்டாங்க. That's a negative sentence. இல்ல ஒரு பாசிட்டிவா கூட சொல்லலாம். Finally, I got him to write the exam. Okay. Which means you were successful, right, in persuading the other person to write the exam. சில நேரம் நம்மளுக்கு இந்த ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஒரு சர்வீஸ் நம்மக்கிட்ட விற்கணும்னு யாராவது வரும்போது they have to try all methods to make us buy the product or the service, right? அப்போ அந்த get நம்ம யூஸ் பண்ணலாம். They got me to buy the product, which means they persuaded me. Okay, so it's not something that you do easily. You need somebody else to make you do it. Okay, so I'm in the level. Then you cause something to happen. ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு நம்ம வந்து காரணமா இருக்கிறோம். You cause something to happen. நம்மளே பண்றோம்னு இல்ல. You can get it done by someone else. See, get the mails sent by today. இன்னைக்குள்ள மெயில்ஸ் எல்லாத்தையும் அனுப்பிடுங்கன்னா என்ன அர்த்தம்? நம்ம தான் அனுப்பணும்னு இல்லை, நீங்க வேற யாரையாவது வச்சு கூட அந்த வேலையை நம்ம பண்ணலாம். பட் யூ ஹாவ் டு மேக் இட் ஹேப்பன். நம்ம அந்த முடி வெட்டுறது அது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இது இந்த மீனிங்க்கு. She got her hair cut yesterday. ஸோ இந்த பேட்டர்னே பார்த்தீங்கன்னா இந்த ஹேர்ல கூட நம்ம இந்த மாதிரி பார்த்துருப்போம். ஹேவ் சம்திங் டன் அது மாதிரி பார்த்துருப்போம். இது வந்து எப்படின்னா, see, இந்த கெட்டும் அதுக்கப்புறமா அந்த ஆப்ஜெக்டும் அதுக்கப்புறம் இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் இருக்கும். சென்ட், கட், இதான் இதோட பேட்டர்ன். கெட் சம்திங் டன், கெட் சம்திங் ஆர்கனைஸ்ட். ஓகே, ஸோ அந்த மாதிரி கெட் சம்திங் மேட். ஓகே, ஸோ யூ கேன் ரைட் எனி நம்பர் ஆஃப் சென்டென்சஸ். இதை நீங்கள் புரிஞ்ச பிறகு இந்த மீனிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்ச பிறகு அதை யூஸ் பண்ணி நீங்க சென்டென்சஸ் எழுதலாம். அந்த சென்டென்சஸ் எல்லாம் நீங்க காமெண்ட்ஸ்ல போடலாம். இந்த சென்டென்ஸ் வருமா, இந்த மீனிங் தானா, இந்த சென்டென்ஸ்ல கெட்டுக்கு இந்த மீனிங் தானா, அது மாதிரிலாம் நீங்க கேட்கலாம். ஓகே, ஸோ அப்பதான் நம்மளுக்கு வந்து எவ்வளவு புரிஞ்சிருக்குன்னு தெரியும் when you participate. Okay, then we have start. கெட்டுக்கு வந்து ஸ்டார்ட்ங்கிற ஒரு மீனிங் கூட இருக்கு. ஸ்டார்ட் டூயிங் சம்திங். ஓகே, ஸோ ஒரு ஃபேமஸ் கோட் இருக்கு பாருங்க. when the going gets tough, the tough get going. அதில் ரெண்டு இடத்துல get யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஒன்று வந்து when the going gets tough, இன்னொன்று the tough get going. ரெண்டுமே வேற வேற அர்த்தம். அதில் the second meaning இருக்கு பாருங்க, the tough get going, which means the tough people they start going. So the first gets வந்து என்னன்னு நம்ம கடைசியா பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வேற ஒரு எக்ஸாம்பிள் கூட எழுதலாம். அதுல I got reading books when I was in school, which means உங்களுக்கு அந்த ரீடிங் ஹேபிட் ஸ்கூல்ல இருக்கும்போது தான் நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்க, அது பண்ண ஆரம்பிச்சீங்கன்னு அர்த்தம். I got reading books when I was in school. When did you get listening to music? Means when did you start listening to music? Okay, get listening to them. Okay, we can start listening to them. So you can tell this to someone who doesn't normally listen to
others. Okay, then the 14 அது வந்து opportunity. நம்மளுக்கு அது ஒரு விஷயத்தை பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அப்பயே நம்ம சொல்லலாம் get. You have the opportunity to do something. I got to meet the president of the company, which means you got a chance, you got the opportunity. Okay, அதான் இது. We never get to speak during meetings. So எங்களுக்கு வந்து மீட்டிங்ஸ்ல பேசுறதுக்கு வாய்ப்பே கிடைக்கிறது இல்லை அப்படின்னா நீங்க சொல்லலாம் இந்த மாதிரி எல்லாம். We never get to speak, which means we never get the chance to speak, right? We never have the opportunity to do something. 15. Arrive. So this is an important meaning. Arrive at or reach a place. இது நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது தான். When did you get to office? We got home late. இதெல்லாம் வந்து சேர்ந்தோம், வீடு வந்து சேர்ந்தோம், ஒரு இடத்துக்கு போய் நம்ம ரீச் ஆகுறது. We got home late means we reached home late. ஹோம்க்கு முன்னால டூ போடக்கூடாது. அது நம்ம நிறைய லெசன்ஸ்ல பார்த்துருக்குறோம். இருந்தாலும் அந்த எக்ஸாம்பிள் நான் அதுக்காக தான் ஹோம் வச்சு எழுதுறேன். அந்த மிஸ்டேக்ஸ் இன்னும் நிறைய பேர் பண்ணிட்டே இருக்காங்க. we got to home வராது. இதே நீங்க வந்து ஆஃபீஸ் போட்டீங்கன்னா we got to office late போட்டீங்கன்னா அந்த ஹோம் எடுத்துட்டு அப்ப டூ போடணும். ரைட். when did you get to office means when did you arrive at this morning. காலையில் எத்தனை மணிக்கு நீங்க ஆஃபீஸ்க்கு வந்து வந்தீங்க. ஓகே, when did you arrive, right? then இன்னொரு மீனிங் கூட, இந்த மீனிங் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். travel, move or travel. travel பண்றது I get on the 8 o'clock bus every morning, which means I travel on the 8 o'clock bus. They get to not this. Okay, they get to work now. Thiruppi and arrive madri aidum. Okay, now move. We got him. இதுல என்னன்னா we moved him. அவரா வராம நம்ம தான் மூவ் பண்ண வேண்டியது இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். We got him to the hospital in an ambulance. Okay, so இது வந்து நம்மளே டிராவல் பண்றது. இது வந்து வேற யாரையாவது நம்ம வந்து மூவ் பண்றோம் அப்படின்னா the other person needs assistance. அவங்களா டிராவல் பண்ண முடியாம நம்ம பண்றோம், நம்ம பண்ண வைக்கிறோம். Right, so that is the meaning. அப்புறம் 17, see, catch or even hit. The police got the criminals yesterday. Gotனால என்ன, they caught, பிடிச்சாங்க. or passive voiceல நீங்க சொல்லணும்னா passive voiceல வராது actually. Yes, police got. அதுவே நிறைய இருக்கு. see, எல்லா நேரத்துலயும் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் இருக்கிற எல்லா வேர்ப்ஸையும் நம்ம வந்து பாசிவ் வாய்ஸ்ல எழுதிட முடியாது. ஓகே, அதெல்லாம் அட்வான்ஸ்ட் லெசன்ஸ் அப்புறமா போக போக படிக்கலாம். yesterday. So here got means caught, past tense of catch, right? அப்புறம் the hit கூட the ball hit him
we got him in the head. So தலையில தான் வந்து அடிபட்டுச்சு அந்த மாதிரி. it hit him in the head. அது சொல்றதுக்கு நம்ம got him னு சொல்லலாம். Okay, then the next is understand. இது நம்ம எல்லாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்றது தான். அண்டர்ஸ்டாண்ட்ங்கிற மீனிங்ல I don't get you அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, நீ சொல்றது எனக்கு புரியல. I don't get you means I don't understand you. சில நேரம் ஒரு ஜோக் எல்லாரும் சிரிச்சிட்டு இருப்பாங்க, நம்மளுக்கு மட்டும் அந்த ஜோக் புரியாம சிரிக்காம இருப்போம். அப்ப நம்ம சொல்லலாம் I didn't get that joke. I didn't get the joke means I didn't understand the joke, right? And 19 happen or exist. சும்மா இருக்குது, அது exist ஆயிருக்கு. We still have, we still get cases of COVID-19. So இங்க என்ன அர்த்தம்? இன்னும் அந்த cases வந்து இருக்குன்னு தான் அர்த்தம். Still some cases exist. Okay. Then the last, number 20 is the most interesting of all. So அதனால தான் அதை நான் வந்து கடைசியாக வச்சிருக்கேன். அது கொஞ்சம் முதல்ல நான் சொல்லியிருக்கணும் வீடியோவோட பிகினிங்லேயே. அப்போ நான் கொஞ்சம் பேர் கடைசியில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு அதுவும் வெயிட் பண்ணி பார்த்துருப்பாங்க. I don't know because not all people watch the full video, you see. Not only my videos, every video for that matter. So people are not patient enough to sit through a long lesson. 20 இந்த கெட்டோட ஒரு adjective வந்துச்சுன்னு வைங்களேன். அப்ப அதோட அர்த்தம் என்னன்னா become. இது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்ல நம்ம அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். you see becomeனா என்னன்னா ஆகிறது, ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு. see you are not angry. இப்போ வந்து உங்களுக்கு கோபம் இல்லை, இது ஒரு ஸ்டேட். அப்புறம் என்ன வந்து உங்களுக்கு கோபம் வருது, அதான் you get angry. Then you are angry. இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அதுக்கு தான் நம்ம வந்து இந்த get யூஸ் பண்றோம், right? You get angry means you become angry. ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு அது போகும்போது அந்த அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அதுக்கு நம்ம வந்து get சொல்லலாம். நம்ம வந்து இந்த காஃபி ஆறி போகுதுன்னு சொல்லுவோம். அப்ப ஆறி போகுதுனாலே பாருங்க, சூடா இருக்கிற காஃபி ஆறி போகுது. ஸோ இங்க சூடா இருக்கு, the coffee is hot. Or you should say the coffee is hot. இங்க வந்து the coffee is cold. அப்ப என்ன ஆயிருக்கும், நடுவுல ஆறி போயிடுச்சு, ரைட்? ஸோ அந்த மாதிரி கோபம் வர்றது மட்டும் இல்லை, பசி எடுக்குதுன்னு சொல்லுவோம். நம்ம தமிழ்லேயே பாருங்களேன், பசியா இருக்குங்கிறது வேற, அதுதான் அந்த ஸ்டேட். we are hungry, we get hungry or we are getting hungry. ஸோ அது இப்போ இந்த ப்ரெசென்ட்ல இந்த மூமெண்ட்ல பசி எடுக்குதுன்னா we are getting hungry. அதே மாதிரி நம்ம ஆங்கிரிக்கு சொல்லலாம், he is getting angryனா அவனுக்கு கோபம் வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம், கோபம் ஆகிக்கிட்டு இருக்கிறான். the coffee is getting cold. ஓகே, அது மாதிரி get போட்டு adjective போட்டான், அதுதான் அந்த கோட் நான் சொன்னேன் அப்பதான். let me write it now. when the going gets tough, when the going gets tough na, when the going becomes tough, the tough the adjective. Okay, இது வந்து becomes. when the going gets tough, the tough get going. so in the tough என்னது இங்க the adjective standing for the noun. ஏன்னா the tough people இல்ல, only இது வந்து இங்க noun தான். the tough get going. போறதே ரொம்ப இன்னும் கண்டினியூ பண்றது இல்ல, போ ஸ்டார்ட் பண்றது கஷ்டமா இருக்கும்போது tough people, the strong people, the strong willed people
they start going. Not everybody, right? The weak-minded, they normally yield to circumstances. அவங்களால அது தாக்கு பிடிக்க முடியாது. But the tough people, they get going. They start going. When the going gets tough, right? This is a beautiful quote. So இதுதான் அந்த ஸ்டார்ட்ங்கிற அர்த்தம். ஸோ இது ஒரே ஒரு கோட்ல ரெண்டு கெட் வேற வேற மீனிங். Get married, get worried, get motivated. ஸோ இதெல்லாமே adjectives தான். அதுக்காக தான் நான் இதை எழுதுறேன். ஸோ இந்த ஈடியை பார்த்த உடனே நம்ம வேற நினச்சிக்கிற கூடாது. they are all adjectives. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து சில எக்ஸ்பிரஷன்ஸ் தான். getting married, get dressed, get lost, okay, so you become, அதான் அர்த்தம். ஒரு இல்லாத ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஒரு இருக்கிற ஸ்டேட்டுக்கு அந்த ஆகிற இது இருக்குல்ல, அதுதான் it means become, right? தமிழ்ல நம்ம எவ்வளவு அழகா அது நம்ம சொல்றோம். சினமுற்றான், கோபமா இருந்துச்சுன்னு சொல்றது வேற. ஆனா அந்த கோபம் வந்து அது அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அதான் அந்த கோபம் அடைந்தான், சினமுற்றான். அப்புறம் see they got tired. இதை பாருங்க, they got tired. முதல்ல அவங்களுக்கு வந்து டயர்டா இல்லை. சில பேர் கேட்பாங்க இந்த ஆன்லைன் லைவ் கிளாஸஸ்ல இந்த டிஃபரன்ஸ் எல்லாம் கேட்பாங்க. they were tiredக்கும் they got tiredக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ரெண்டுமே வந்து பாஸ்ட் டென்ஸ்ல தானே இருக்கு. என்ன டிஃபரன்ஸ்னா, இது வந்து அவங்க டயர்டா இருந்தாங்கன்னு அர்த்தம். they were tired, they got tiredனா அவங்க டயர்ட் ஆனாங்கன்னு அர்த்தம். ஸோ டயர்டா இல்லாத ஒரு ஸ்டேட்ல இருந்து டயர்டா இருக்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு போறது, அதான் நம்ம சோர்வுற்றனர் சொல்லுவோம் நம்ம. ஓகே, இது வந்து என்ன தெரியுமா, அவர்கள் சோர்வாக இருந்தனர் அந்த மாதிரி. ஓகே, that's the difference. That's a beautiful difference, right? So how was the lesson? I hope you liked it. இதை நீங்க நிறைய தடவை பார்க்க வேண்டியிருக்கும் சில நேரம், என்னென்ன மீனிங்ஸ் எல்லாம். அந்த எக்ஸாம்பிளோட நீங்க பாத்தீங்கன்னா மறக்கவே மறக்காது. நான் சொன்ன மாதிரி நீங்க இந்த காமெண்ட்ஸ்லயும் நீங்க சில சென்டென்சஸ் எழுதி இது கரெக்டானு கேட்கலாம். இந்த கெட்டுக்கு இதான் மீனிங்கான்னு நீங்க பார்க்கலாம். அப்புறம் நீங்க அடுத்தாப்புல நீங்க பேசும்போது எழுதும்போது இந்த மாதிரி கெட்டை வந்து இன் வேரியஸ் மீனிங்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். யூஸ் பண்ணலைன்னா நம்ம எவ்வளவுதான் படிச்சாலும் அது ரொம்ப நாளைக்கு ஞாபகத்துல இருக்காது. ஓகே, ரைட். இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவசியம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.